தீனி பண்டாரும் மாமியார் மருமகள். ஒரு ஊர்ல மாதவி காந்தம் அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு நாள் மாதவியும் காந்தமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. ரெண்டு பேருமே அந்த கல்யாணத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு மருமக, அத்தை சொல்லுடி, கல்யாணத்தை நல்ல கிராண்டா தான் பண்றாங்க, ஆனாலும் சாப்பாடும் ரொம்ப நல்ல கிராண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அட, சாப்பாட வச்சுதானே கல்யாணமே கிராண்டா இருக்குதான்னு இல்லையான்னு பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே சாப்பாட்ட பத்தி தானே பேசுறாங்க. சரி சரி, வா பாக்கலாம், எங்க என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல அந்த சாப்பாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேருமே சாப்பாடு போடுற இடத்துக்கு பந்திக்கு வந்தாங்க. அங்க நிறைய விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இத பார்த்த காந்தம், பாத்தியாடி எவ்ளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு? அட ஆமா அத்தை, இன்னைக்கு நம்ம வாயூரவும் வயிறு ஃபுல்லாவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இன்னும் இங்கேயே இருக்க, வா வா போலாம், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போய் ஒரு டேபிள் கிட்ட உட்கார்ந்தாங்க. சப்ளையர் வந்து பிளேட்டை வச்சாரு. இந்தப்பா தம்பி, இது அதுன்னு இல்லாம அங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு பிளேட்டை கொண்டு வா. சரிங்க மேடம். எனக்கு கூட ரெண்டு ரெண்டா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா. அவனும் போய் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டா கொண்டு வந்து வச்சான். ரெண்டு பேருமே ஒரே டைம்ல கண்ணை மூடிக்கிட்டு, கடவுளே, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ்னு எந்த விதமான பேதமும் இல்லாம எல்லாத்தையுமே கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் இன்னும் சாப்பிடுற மாதிரி வயித்துல நிறைய இடத்த கொடு. நீ கண்டிப்பா கொடுப்ப, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல கடவுள். ஆமா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல கடவுள் அப்படின்னு கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த சப்ளையர் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டான். ரெண்டு பேருமே கடவுளை கும்பிட்டுட்டு ஒரே தடவையா பிளேட்டை பார்த்து நாக்குல உச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சப்ளையர் ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். அவன் கிளாஸ்ல தண்ணி ஊத்துறதுக்குள்ள மாமியாரும் மருமகளும் கடகடன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. இது பார்த்த சப்ளையர் அப்படியே ஷாக். இந்தப்பா தம்பி, இந்த சிக்கன் பிரியாணி சப்பையா இருக்கு, அதாவது ஒரு கிண்ணம் ஃபுல்லா கொண்டு வா. ஆமா அத்தை, ஃபிஷ் ஃப்ரை கூட சூப்பரா இருக்கு, அது கூட ஒரு பிளேட் நிறைய கொண்டு வர சொல்லுங்க. அது கூட. அட போதுமா மேடம், இன்னும் வேற ஏதாவது? அப்படின்னா என்னடா, நாங்க என்ன கல்யாணத்துல செஞ்சது எல்லாத்தையும் சாப்பிடுறோமா என்ன? என்னமோ பிரியாணி சூப்பரா இருக்குன்னு இன்னொன்னு கிண்ணம் மட்டும் கொண்டு வர சொன்ன, அதுக்கு என்னமோ உன் மாமியார் வீட்டு சொத்து போற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கே. இல்ல இல்ல மேடம், இப்பவே நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். இவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா, போதும் தம்பி, இதுக்கு மேல சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அஜீரண பிரச்சனை வரும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சப்ளையர் ஷாக் ஆயிட்டான். ஒரு தடவை அந்த சமையல் பாத்திரத்தை பார்த்தான். எல்லா பாத்திரமும் காலி. இத பார்த்துட்டு மனசுக்குள்ள இன்னும் என்னமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் எழுந்துச்சு கைய கழுவிக்கிட்டே, அட தம்பி, வெத்தலை பாக்கு ஏதாவது இருக்கா? இத கேட்ட உடனே சப்ளையர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இத பார்த்த மாமியாரும் மருமகளும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாதவி அப்படி சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு திறந்து பார்த்தா. கண்ணு திறந்து பார்த்தா அவ பெட்ரூம்ல அவ பெட் மேல இருக்கா. என்னது இதெல்லாம் காணாவா? எவ்ளோ நல்லா இருந்துச்சு, இது மட்டும் நிஜமா நடந்துச்சுன்னா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, மாதவி, ஒரு வாட்டி இங்க வாமா. அது வர அத்தை அப்படின்னு எழுந்திருச்சு மாமியார் கிட்ட போனா. சொல்லுங்க அத்தை. ஒன்னும் நினைக்க தோணலடி மருமகளே, வீட்டுல ஏதாவது செஞ்சு சாப்பிடலான்னா அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஆமா அத்தை, ராத்திரி சாப்பாடு போடும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு என்னடி போற காலம் வந்துச்சு, ஒருத்தங்களும் நம்மள கல்யாணத்துக்கு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு எதுக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே மாதவியோட ஹஸ்பண்ட் மோகன் வந்து, அது எப்படி உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க, மாமியாரும் மருமகளும் அங்க செஞ்சு வைக்கிறது எல்லாத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானான்னு சாப்பிட்டா எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? அடே, எவன்டா சொன்னது அத? நாங்க என்னடா அவ்வளோ சாப்பிட்டுட்டோம், அதை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம், அவ்வளவுதானே. ஐயோ, நீங்க டேஸ்ட் பண்ணாவே எல்லா குண்டானும் காலி ஆகுதுன்னா
நீங்க மட்டும் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா கும்பகர்ணம் கூட உங்ககிட்ட தோத்துதான் போகணும். ஏங்க அப்படி சொல்றீங்க அத்தைய ஒன்னும் சொல்லாதீங்க. வந்துட்டா அத்தைக்கு சப்போர்ட்டா மருமக. நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுற சாப்பாடு கல்யாணத்தை எல்லா பந்திக்கும் சரியா போகுண்டி. சரியான தீனி பண்டாருங்க. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இதுக்கு சுத்தி இருக்கிற ஊர்ல கூட உங்களை யாருமே எந்த கல்யாணத்துக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடவே மாட்டாங்க. போய் முதல்ல எனக்கு சமையல பண்ணு, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே ஆட்டோல யாரோ டென்ட் சாமானெல்லாம் கொண்டு போறத பார்த்தாங்க. இத பார்த்த காந்தம், அட அது என்னடா அது, யாரோ ஆட்டோல டென்ட் சாமான்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க, உங்க கண்ணு பட்டுருச்சா? அவ்வளவுதான், நாசமா போச்சு. ஆனாலும் அவங்கெல்லாம் நம்மள கூப்பிட மாட்டாங்க. அவங்க நம்ம எதிரிங்க. அவங்க வீட்டுக்கு மட்டும் போனா பழைய தொடப்புக்கட்டை எடுத்து பிச்சு பிச்சு உதருவாங்க. யார் வீட்டுக்கு? அந்த பத்மஜா வீட்டுக்கா? ஆமா ஆமா, அவங்கதான். அவங்களோட பேத்தியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கிராண்டா பண்றாங்க. நம்மள அந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மோகன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் அப்படி போன உடனே மாதவி, அத்தை பர்த்டே பார்ட்டியா, அதுவும் கிராண்டா பண்றாங்களாம். நானும் அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்கடி. பேசுற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போயிட்டு இருக்கலாம். இப்போ எப்படி போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாதவி ஏதோ யோசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்து, அத்தை என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அப்படி மட்டும் நம்ம போனோம்னா நம்மள யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அத்தையோட காதுல என்னமோ சொன்னா. எல்லாத்தையும் கேட்ட மாமியாரு, சூப்பரா இருக்குடி உன் ஐடியா, சரி சரி வா போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேருமே அவங்க ரூமுக்குள்ள போய் மாறு வேஷத்துல வெளியில வந்தாங்க. 2 பேருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியில வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க. பத்மஜா பார்ட்டில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. மாமியாரும் மருமகளும், ஏண்டி சாப்பாடு எங்க இருக்குன்னு பாரு, லேட் பண்ணாம சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாதவி சுத்தி சுத்தி பார்த்து சாப்பாடு போடுற இடத்துக்கு கூட்டிட்டு போனா. அப்போ 2 பேருமே ஒரு டேபிள் கிட்ட உட்காந்துக்கிட்டாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டு வெளியில கிளம்பலாம் சரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சப்ளையர் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி கடகடன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கடைசியில குலாப் ஜாமுன் விட்டு போச்சு. இத பார்த்த காந்தம், இந்த குலாப் ஜாமுன் என்னோடது. இல்ல இல்ல என்னோடது, நான் தான் அதை சாப்பிடுவேன். இல்லடி நான் தான் சாப்பிடுவேன். நீங்க என்னத்த சாப்பிடுறது, இத நான் தான் சாப்பிடுவேன். அப்படி 2 பேருமே அந்த குலாப் ஜாமுனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பாத்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கர பெருசா போச்சு. எல்லாருமே இவங்க 2 பேரை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாரையுமே கண்டுக்காம 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மாறு வேஷம் கலைஞ்சு போச்சு. தன்னோட அசல் உருவம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேருமே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பத்மஜா இவங்க கிட்ட வந்து, சிச்சி சாப்பாட்டுக்காக வேஷம் போட்டுக்கிட்டு வருவீங்களா, போங்க இங்க இருந்து அப்படின்னு அவங்க முகத்திலே காரி துப்பிட்டா. மாமியாரும் மருமகளும் சைலண்டா அங்க இருந்து வெளியில வராங்க. துப்புனா துப்பிட்டு போட்டோண்டி, ஆனா சாப்பாடு மட்டும் சூப்பரா இருந்துச்சுல்ல. ஆமா அத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க.